கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத தேவன் இயேசு கிறிஸ்துவின் மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். உலையில் மெழுகு உருகுதன் நெஞ்சம், உலையில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினேன் தஞ்சம், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. கடலாம் ஈசன் அடியவர் பாசன், அருள் கடலாம் ஈசன் அடியவர் பாசன், ஒழுக்கம் நிறைந்தவி நோயிரான நேசன், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. பங்கே ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, பூவில் அவர் அல்லால் புகலிடம் எங்கே, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. சத்திய மார்க்கமும் சகலமுமான, சத்திய மார்க்கமும் சகலமுமான, நித்திய ஜீவனும் நிம்மலனுமான, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆறுதல் தேரோ
அழித்திடும் சேயம் ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயம் கூறும் மகிமையில் சேர்ந்திடும் தூயம் பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, என்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆறுதல் தேறுதல் அளித்திடும் தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன ஆறுதல் இன்றைக்கு தேவையோ அதை கொடும். நீசனை மறைத்தரலும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த பிளஸிங் ப்ரேயர் டைமையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 25:8 வாசிக்க கேட்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். யார் சொல்றதா? இதை கர்த்தரே இதை சொன்னார். ஒரு அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை மரணத்தால் வென்றவன், மரணத்தை மரணத்தால் வென்றவன், சாவின் பயங்கரத்தை அழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க இப்பூவின் மீது என்ன செழிக்கணுமா? சபையாகி நீனும் நான் செழிக்க எழுந்தார் இறைவன். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். பூமியில் உங்களுடைய நிந்தைகளை கண்ணீரை அவர் துடைத்து உங்கள் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். இல்லை, எப்படி நீக்கி விடுவார்? முற்றிலும் நீக்கி விடுவார். பூரணமாக. எப்படி? பரிபூர்ணமாக நீக்கி விடுவார். எனவேதான் பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார். அடிக்கடி நீங்க சொல்லிக்கணும். எல்லா பிரச்சனையும் வரும்பொழுது என்ன சொல்லணும்? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். தள்ளாடினவர்களை பலத்தினால் இடை கட்டுகிறவர். பலனுள்ளவனுக்காகிலும் சரி, பலனற்றவனுக்காகிலும் சரி, உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். என்னை யுத்தத்திற்கு பலத்தினால் இடை கட்டுகிறார். உன் பலவீனத்தில் பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுச்சுவேன். உன் வழியில் உனக்கு எதிரிட்டு ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். இந்த சத்துருக்கு நம்ம முடிவு தெரியாது. அதே மாதிரி இயேசுநாதர் முடிவு அவனுக்கு தெரியாது. அவரை கொண்டுடலாம் அப்படின்னு நப்பாசையில் சிலுவையில் அரைஞ்சு அவர் என்ன செய்வார்? அந்த சாவு எல்லாம் மாட்டார். அவர் அடிக்கடி மறைஞ்சு போனார், கடந்து போனார்லாம் இருக்குதா, அப்படி கடந்து போயிடுவார். அது அவர் இயேசுநாதர் சாக மாட்டார் அப்படின்னு ஒரு நப்பாசை வலிக்குதுன்ட்டு விட்டுட்டு ஓடி போயிடுவார். ஒரு கல் எடுத்ததுக்கே மறைந்து போனான்ட்டு இருக்கு, அப்போ ஓடிடுவான்னு அவன் கனா கண்டான்.
அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே போய் மரித்து பிதாவே ஆவியும் இடத்தில் ஒப்புக் கொடுக்க தலையை சாய்ச்சி ஜீவனை விட்ட உடனே வேதம் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக இரண்டாக கிழிந்தது, தடுப்பு சுவர் உடைந்தது, சாத்தானுடைய தலையில் இருக்க கிரீடம் தெரித்தது, அவன் தலை நசுங்கினது, உயிரை விட்டதுமே ஜெயம் எடுத்துட்டார். கைகளை தட்டி ஃபினிஷ். டவுன்லோடு 100% டவுன்லோட் ஆயிடுச்சு. ப்ராசஸிங் சக்சஸ். அப்படி தலையை போட்டார் பாருங்க. அப்பமே கர்த்தருக்கும் நமக்கு இடையில இருந்த அந்த தடுப்பு சுவர் இடிஞ்சிருச்சு. பாதாளத்தின் அரசனாகிய பிசாசின் கிரீடம் தெரித்தவன் தலையை நசுக்கினார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த சிலுவையிலே ஒரு அண்ணன் எனக்கு சொல்லுவாங்க அடிக்கடி, நான் ஊழியத்தில் இருக்கும்போது வேர்ட் ஆஃப் கிரைஸ்டுடைய ஓனர் அண்ணன் ஜேடிஎன் ராஜேந்திரன் என்னை மீட்டிங்கெல்லாம் கூப்பிட்டு போகும்போது பின்னாடி இருந்து சொல்லுவார், ஜெபம் ஆரம்பித்த உடனே நம்முடைய கூட்டங்களில் பிசாசுகள்லாம் அப்படி அசுத்தாவி பிடித்த தலை சுற்றி கீழே விழுவாக ஆடிக்கிட்டு வரும். மார்ச் பண்ணியெல்லாம் ஒரு 10, 25, 30 கையை கோர்த்து மார்ச் பண்ணிக்கிட்டே முன்னாடி வந்து சட்டுன்னு விழுவோம். அப்போ அவருக்கு அது அதை பார்த்துடணும், அப்படின்னா தான் அவருக்கு சந்தோஷம் வரும். நான் ஜெபம் பண்ண வானாதி வானங்களுக்கு மேலாய் அப்படின்னு ஜெபம் பண்ணி அப்படியே அப்பா கருணை கடலே அப்படின்னு சொன்ன உடனே அவர் பின்னாடி இருந்து சொல்லுவார், தம்பி குண்டை போடு, குண்டை போடு, குண்டை போடு, சும்மா குண்டை போடு தம்பி. என்னது எனக்கு ஒரு நாள் கேட்ட, என்னென்ன குண்டுன்றீங்கன்னு. நீ சொல்லுவியே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், அந்த பாம் எடுத்து போடுப்பா, ஏன்னா அதுதான் வெற்றி சிறந்த பாம்பு. சக்ஸஸ்ஃபுல் மேனுஃபேக்சரிங், சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அந்த அணுகுண்டு, அந்த அணுகுண்டை போடுப்பா அப்படின்னாரு. அடுத்த வாரம் ஒரு மீட்டிங் தேனியில் பெரிய மைதானத்தில் நடக்குது. அப்போ குண்டை போடு அப்படின்னாரு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சில இயேசு கிறிஸ்து நாமத்தில் பொல்லாத ஆவிகளை வெளியே போ அப்படின்னு அப்படித்தா ஒரு 200 விழுந்துருச்சு. அங்கிருந்த அநேக பாஸ்டர் கீழே விழுந்தாங்க, வாலண்டியர்ஸ் பேஜ் குத்திருந்தவங்க கீழே விழுந்தாங்க. நான் 2 ஜெபம் பண்ணுவேன். ஒன்று பொல்லாத ஆவிகளே வெளியே போ, 2வது சொல்லுவேன் பரிசுத்தாவியை போல நடித்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசே வெளியே போ. முதல்ல ஒரு செக்ஷன் அவுட்டு, அடுத்த ஒரு செக்ஷன் அவுட்டு. அதனால் முண்டக்கயம்னு ஒரு ஊர். எந்த ஊர்? முண்டக்கயமோ வண்டிப்பிராரோ. அப்போ பெரிய ஸ்டேடியத்தில் மீட்டிங் நடக்குது. என்னுடைய மைத்தின பிரதீப் டேனியல் நானும். அப்போ அவங்க இந்த தமிழர்னாலே அங்கே கொஞ்சம் ஒரு சீப்பாக நினைப்பாங்க. அவங்க பார்த்த தமிழங்கள்லாம் ரோடு வேலை செய்கிறவங்க, டாய்லெட்டு கழுவுறவங்க, பாத்ரூம் கழுவுறவங்க, அங்கே போய் தேயிலை தோட்டத்துலேயும் கப்பக்காட்டுலேயும் வேலை செய்கிறவங்கள தான் அவங்க தமிழன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ தமிழங்கன்னா யாருன்னா உங்களுக்கு நல்லாவே பாண்டிகள் யாருன்னு வரைக்கும் அறியா கேட்டோம். அதுவும் அப்போ ஒரு திவசம் உண்டாயிருந்தோம், பாண்டிகன்னு வச்சா அப்போ ஆனால் எங்கள் மாப்பிள்ளை நல்லா கலராக ஃபேராக இருப்பார். உடனே அவர் இந்த ஷூ எடுத்துக்கிட்டு வந்தார். வந்தோடனே கேட்டிருக்கான், ஏடா நீ தினா, ஹலோ பிரதர் നിങ്ങളും தினா பாண்டிக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. அப்போ இவருக்கு மலையாளம் சரியா புரியாது. அவர் சொன்னார், ஏன் உங்களுக்கு கஷ்டமாக, இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்களேன். நான் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்களேன் சொல்லிவிட்டு அவர் சொன்னார், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், ஹி இஸ் மை பிரதர் இன் லா, இஸ் எ மேன் ஆஃப் காட், அவருக்கு நானே மனம் உந்து செய்கிற வேலை இது அப்படி சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அவங்க இந்த அபிஷேகம் கரஸ்மேட்டிக்கல் நம்பாதவங்க முன் வரிசையில் காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பரிசுத்தாவியை போல நடித்து கொண்டு இருக்கிறத பொல்லாத ஆவிகளை வெளியே போனோன்னு ஒரு 10, அதில் ஒரு 4 மட்டானு கீழே விழுந்துச்சு. மீன் படைக்கு இந்த மாதிரி படைக்கணும். அப்போ எல்லோரும் ஐயோ கேவலம் பிரதை, இவங்க தான் மீட்டிங்கை நடத்துகிறவங்க அப்படின்னு படைக்கட்டை അവിടെ കിടക്കട്ടെ, யாரெങ്കിലും தொட்டால் பின்ன நீங்களும் இது போல படைக்கிறது ஓடி போயிட்டாங்க. யாராவது தொட்டீங்கன்னா நீங்களும் இது மாதிரியே படப்படன்னு படைப்பீங்க. கட்டேஸ்வரம் அவன் கேவலப்படட்டும், கிடக்கட்டும். கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய அபிஷேகத்தை அசதியாக நினைக்கிறவனை விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா.
மாயக்காரனே, தேவனுடைய வசனத்தை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? சில காலம் நீயே சூரியனை காணாதபடிக்கு போ சொன்னாரா இல்லையா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை, வரத்தை பணத்திலையும் வாங்க முடியாது, விளம்பரத்திலையும் வாங்க முடியாது. அது அவராய் கொடுக்கிற தானமத்திரை. அது அவருடைய ஈவு, பரிசுத்தாவியானவரால் பகிர்ந்தளிக்கப்படுகிற ஈவு. யாரும் அதை ஆக்ட் பண்ணவே முடியாது. ஆக்ட் பண்ண எனக்கு இருக்க பலகீனத்தை நானே சுகமாக்கலாமே. அவர் சித்தம் வைக்கணும். அப்போ அவங்க சொல்றாரு, கர்த்தரே இதை சொன்னார், அவரே கரத்தை நீட்டி கண்ணீரெல்லாம் துடைப்பார், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் முற்றிலும் நீக்கி விடுவார். ஏங்க, எனக்கு ஹார்ட்டில் பிரச்சனை, என் தங்கச்சிங்களாம் உருண்டுக்கிட்டு கிடக்குறாங்க, அழுகிறாங்க. நான் சந்தோஷமாக உள்ளே போயிட்டு மானிட்டரில் பார்த்துட்டு, டாக்டர் அப்படி போதா அந்த இடத்துல கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் தான் பெயின்ஃபுல்லாக? ஆமாம். இல்லை, உள்ளே நுழையும் போது கொஞ்சம் கஷ்டமாக தானே டாக்டர் இருக்கும் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறேன். ஒரே நிமிஷத்தில் ஒரு 10 செகண்ட்ஸில் ரெடியூஸ் ஆயிரும் சார் அப்படின்னாரு. அது மாதிரி 10 செகண்டில் சரி சார், ஓகேயா? ஓகே சார், க்ளீனாக வச்சுட்டிங்களே அப்படின்னு. ஒரு சின்ன விஷயம்னாலும் பதறவன், வலி தாங்க மாட்டேன். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் தேவ பலத்தினால அப்படி போய் நிற்பேன் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு எல்லாருமே கோபம் வந்தால் வாய்க்கு வந்தது மாதிரிலாம் பேசுவாங்க. தேவ கிருபை என்ன தெரியுமா? நான் கோபம் வந்தால் தான் அறிவாக பேசுவேன். கோபம் வந்தால் தான் பாயிண்டாக பேசுவேன். கோபம் வராமல் கிண மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பேன். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். நம்முடைய வாயில் வார்த்தைகளை கர்த்தர் போடுகிறார். நம்மை தேவன் அதிகாரமுள்ளவனாய் பயன்படுத்துகிறார். நாம் பலகீன பாண்டம், ஆனால் தெய்வம் நம்மில் வைத்த அபிஷேகம் பெருசு. ஒரு அல்லேலூயா. மகிமையின் பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். மகிமையின் பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்று. இந்த உலகத்தை நான் நேசித்ததில்லை, உலக பொருளை நேசித்ததில்லை, உலகத்தில் ஒன்றன் மேலே என்னுடைய இச்சையும் கண்களையும் ஆசையும் வச்சதில்லை. வருகிற ஆத்துமாக்களை ஒரு இன்டென்ஷனோடு நான் பழகினதில்லை. 40 ஆண்டுகள் ஒரு நோக்கத்தோடு பழகினதில்லை. நான் செய்கிற காரியம் எனக்கும் கர்த்தருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் சொன்னதும் இல்லை, சொல்ல போகிறதும் இல்லை. ஒரு அல்லேலூயா. எனக்கும் கர்த்தருக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான். என்ன எப்படியெல்லாம் என்ன காதில் கேட்டேன்னா எதை செய்யாமல் என்னால் முடியாது. ஏன்னா தூக்கம் வராது, இருக்கம் வராது. சாப்பிடும்போது பசங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படி போயிடுவேன். போயிட்டு உடனே பெண்ணியை கூட சொல்லுவேன், என்ன அவங்களுக்கு முட்டை வைக்கலையப்பா, அவங்களுக்கு மீன் வைக்கலையே, அவங்களுக்கு என்ன குழம்பு குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டு போவேன். இல்லை நான் வச்சேன், போய் வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதாவது இந்த கேரக்டர் என்னால் வந்தது அல்ல, கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த பரிசுத்தாவியின் அன்பு. அடுத்து பிராட்டப். என் மதர் அப்படிதான், எங்கள் அம்மா அப்படிதான், நம்ம ஆண்டவர் அப்படிதான். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்கையும் விழுங்கி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார், ஒரு வல்லமையை கொடுக்க போகிறார், புது பலத்தை கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தோல்வி என்பதை பார்க்க மாட்டீர்கள். கைகளை தட்டி தோல்வி என்பதை பார்க்க கூட மாட்டீர்கள். தோல்வி சொல்றதை விட தோல்வி என்பதை பார்க்க மாட்டீர்கள். ஜெயம் வரும், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தேவ வார்த்தைகள் உயிருள்ளதாயிருக்கிறது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையா திரும்பாது. அந்த வார்த்தை எங்க இருந்தாலும், எப்படி சேட்டலைட்ல இருந்து மொபைல் போனுக்கு உங்களுக்கு எங்கேயோ கூப்பிடுற அமெரிக்காவில் இருக்க போனு மேலே போயிட்டு ஒரு 2 செகண்ட்ல இதோ இந்தியாவில் வந்து உன் வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள எங்கெங்கேயோ போய் சந்து பொந்துக்குள்ள நிற்கிற உனக்குள்ள வருது. அந்த சக்தியை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கானா? கர்த்தருடைய வார்த்தை அதை விட வல்லமையானது. அது அக்னி ஜுவாலையை பிளக்கும், கயதுருக்களை முறிக்கும், பெண்பான்களை ஈனச் செய்யும், மலையை குலுக்கும். இதோ அது அக்னி ஜுவாலையை பிளந்து போகுமா? தான் செய்த நினைத்த காரியத்தை செய்யாமல் வெறுமையாது அது திரும்பாது. ஆண்டவருடைய வார்த்தையை அது அவ்வளவு வல்லமை உள்ளது. அவர் சொன்னார், நான் மரணத்தை ஜெயமாக விழுங்குவேன், உங்கள் நிந்தையை பூமியில் முற்றிலும் நீக்கி விடுவேன். கர்த்தரே இதை சொன்னார். என்ன இனத்தில் ஜெயத்தை கொடுக்க போறாராம்? உபத்திரவத்தில் ஜெயம். இனத்தில் ஜெயமா? உபத்திரவத்தில் ஜெயம். எல்லாருக்கும் பட்டுன்னு வியாதி வர்றதில்லை,
எல்லாருக்கும் பெருசா பெரிய பெரிய ப்ராப்ளமோ போலீஸ் கேஸோ கடனோ வர்றதில்ல. ஆனால் உபத்திரவம் எல்லாருக்கும் இருக்கு. உபத்திரவம் எல்லாருக்குமே இருக்கும். ஏதாவது ஒரு உபத்திரவம், ஏதாவது ஒரு பிரச்சனை. பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை, பிள்ளை படிக்கல பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, மனசில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, அது ஒரு உபத்திரவம். இப்படி உபத்திரவங்க மாறி 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 வருது. மாறி 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 வரும்போது தேவ கிருபையினால், ஆண்டவருடைய வல்லமையின் கரத்தினாலே தேவன் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். கைகளை சட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். யோவான் 16 அதிகாரம் 20 வசனம். யோவான் 16:20 வாசிக்க கேட்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நீங்க அழுகிறத பார்க்கிறது உலகத்துக்கு சந்தோஷம். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்க அழுகிறத பார்த்து உலகம் சந்தோஷப்படும். நீங்க அழுகிறது உலக மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். கர்த்தருடைய பிள்ளைங்க அழுகிறது யாருக்கு சந்தோஷம்? உலக மனுஷனுக்கும் பிசாசுக்கும் ரொம்ப சந்தோஷம். உலகம் அதை பார்த்து சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏன்னா உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அவருடைய ஜெயத்தை உங்கள் சரீரத்திலே, ஆத்மாவிலே, ஆவியிலே தரித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் இயேசுவின் ஜெயத்தோடு வாழுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவின் அறிவை அறிகிற வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் ஜெயம் எடுத்தார், நானும் ஜெயம் எடுப்பேன். ஒரு அல்லேலூயா. என் கர்த்தர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன், நானும் வெற்றி பெறுவேன். ஆண்டவர் உங்களுக்கு அப்படி செய்வார், மகிமையான காரியத்தை செய்வார். 2 கொரிந்தியர் 1:4 சொல்லுகிறது, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒரு உபத்திரம் 2 உபத்திரம் இல்லை, எப்படி? சகல உபத்திரவத்திலும் அவரே நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். உபத்திரவத்தின் குகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் பல பாடுகளை பட்டு வந்திருக்கிறேன். சரீரத்திலும் சரி, மனசிலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி. ஐயோ, சொல்லவே முடியாது, விவரிக்கவே முடியாது. ஆனால் ஒரு நாள் கூட நான் அதை நினைத்து அழுததும் இல்லை, அழ போகிறதும் இல்லை, துக்கப்பட்டதும் இல்லை, சோர்ந்து போனதும் இல்லை. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டுருக்க, 4 நாளாக சாப்பிடலை. தூத்துக்குடியில் பேரின்ப பெருவிழா, கால்ட்வெல் கிரவுண்டில் பேரின்ப பெருவிழா. 4 நாள் ட்ரிப் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் எப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். தாடி ட்ரிம் பண்ணலை, ட்ரெஸ் அயன் பண்ணல. பசங்க என்னமோ வச்சாங்க, ஒரு அம்பாசிடர் காரில் ட்ரிப் ஏறிக்கிட்டே கொண்டு போகிறாங்க. ஸ்டேஜுக்கு பின்னாடி நிறுத்தினாங்க, ட்ரிப்பை பிடிக்கி விட்டாங்க. ஏன்னா முடியெல்லாம் ரொம்ப முடி வெட்டலை, தாடி ரொம்ப இருக்குது, ஒரு சிவப்பு சட்டை, கருப்பு கோட்டு, எதாவது மாட்டி விட்டு என்னை ஸ்டேஜில் ஏற்றுனாங்க. நான் உபாசம் பண்ணலை. எல்லா மீட்டிங் 3 நாள் உபாசம் பண்ணுவேன். அந்த காலத்தில் உபாசம் பண்ணலை, ஜெபிக்கலை, பைபிளை மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அங்கே போய் நிற்கிறேன். நான், ஃபாதர் பெர்க்மான்ஸ், பால்தினர் அண்ணன், மோகன் அண்ணன், நான் 4 பேருக்கும் 15 நாள் மீட்டிங். அதில் நான் கடைசி 4 நாள் நான் பேசணும். அப்போ நிற்க கூட பலம் கிடையாது. நாகர்கோவிலேருந்து தம்பி மணின்னு ஒருத்தர், ஜிம் மணி இப்படி இருப்பார், சஃபாரிலாம் போட்டு வருவார். அவர் தான் அப்படி என்னை பிடிச்சிட்டு அண்ணே அப்படி வாங்கினேன் அப்படின்ட்டு தூக்கி கூட்டிகிட்டு போகிறார். சோத்திரண்ணே அப்படின்ட்டு வந்து நிறுத்தினார். அவ்வளோதான். ஒரு 40,000 மக்கள் அங்கே கூடியிருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ என்ன பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு என் வார்த்தையை பேசினார் கர்த்தர். ஏசையா நல்ல ஞாபகம் இருக்கு. ஏசையா 51:16, என் சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலில் நான் உன்னை மறைக்கிறேன். அதான் வசனம். பிரசங்கம் பண்ணுறேங்க, பாடான்னு 3 மணி நேரம். அப்போ நான் 3 hours பேசுவேன். பேசிட்டு வாலிபர்களை ஒப்பு கொடுக்க அழைக்கிறேன். 1800 வாலிபர்கள் வந்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள்.
அப்படியே அபிஷேகத்தை கர்த்தர் நிரப்பினார். இன்றைக்கும் அங்கங்கே பாஸ்டர்களாய் ஊழியர்களாய் இவாஞ்சலிஸ்டா இருக்காங்க. கைகளை தட்டி, உன் பலவீனத்தில் பரிபூர்ண பலம் பூர்ணமாய் விளங்கும். உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கு உண்மையாயிருந்து பாருங்கள். பிரச்சனைக்கு மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பேசுங்கள். நீங்கள் விதைக்கிறதை அறுப்பீர்கள். மகிமையினால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மீட்டிங்கை இன்னைக்கும் பேசுவாங்க. பழைய மீட்டிங் இருக்குது, போட்டு பாருங்க, கேசட்டில் இருக்குது, அங்கே டிவியில் போட்டு பாருங்க. பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்கங்க. தேவனுடைய வல்லமையான கரச்சினால் தேவன் ஆசீர்வதிச்சார். யோபு 23:10, நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து திரளான மக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். திவ்ய வாசகனாகிய யோவான் மூப்பரில் ஒருவனை பார்த்து கேட்கிறான், இவர்களெல்லாம் யார், எங்கே இருந்து வந்தார்கள்? அதுக்கு சொல்லுகிறான், இவர்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்து பெரிய ஊழியத்திலிருந்து வந்தவர்கள், மகிமையான காரியத்தை செய்தவர்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தவர்கள். சொன்னானா? இல்லை. அவர் சொன்னான், இவர்களெல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தார்கள். தேவன் தாமே இவர்களை ஜீவனுள்ள தண்ணீர் அண்டைகளுக்கு நடத்தி கொண்டு போவார். கர்த்தரே தமது கையை நீட்டி இவர்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைப்பார். கைகளை தட்டி, கர்த்தரே தமது கரத்தை நீட்டி இவர்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீர்கள் எல்லாம் துடைப்பார். உபத்திரவம் என்று கண்ணீரை துடைப்பார், கண்ணீரை துடைப்பார். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களில் இருக்கிற வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்வை நினைத்து வெளியே சொல்லாமல் தலையணையை கண்ணீரால் நினைப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன வரும், என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்க போகிறது பயம். அந்த பயத்தின் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். மகிமையான கர்த்தருடைய கரத்தில் இருந்து தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து ஒத்தாசை வரும். 1994-96 நினைக்கிறேன். எனக்கு 34 வயதோ இப்போ எவ்வளோ இருக்கும். இந்த டான்சில்ஸ் கிளாண்டில் இன்ஃபெக்ஷன். டான்சில்ஸ் வந்து ஒரு பச்சை தண்ணீர் குடிக்க முடியாது, ஒரு சொட்டு மோர் குடிக்க முடியாது, தயிர் சாப்பிட முடியாது, பழம் சாப்பிட முடியாது, அடுத்த நிமிஷம் பேச முடியாது, அடைச்சிரும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ விக்ரம் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே என் மைத்துனுடைய அண்ணன் டாக்டர் ஸ்ரீதர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருந்தார். அப்போ அங்கே போனவுடனே ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு ஆப்ரேஷன் நாள் குறித்தாங்க. எல்லாம் பண்ணியாச்சு, படுக்க வச்சாச்சு. அனஸ்தேஸ் டாக்டர், மயக்க மருந்து டாக்டர் வந்தார், மயக்க மருந்து கொடுத்தாச்சு. எல்லாம் மயங்கிட்டேன். நாக்கு எல்லாம் கீழே வெளியே இழுத்து வச்சுருக்காங்க, கையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னா, ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேங்காய் துருவிய மாதிரி ஒன்று வச்சு தொண்டையிலேருந்து வலிச்சு வலிச்சு எடுப்பாங்க, இப்படி இருக்கும். அப்போ என்ன ஆச்சு, ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு நினைவு திரும்பிருச்சு. நினைவு திரும்பின எப்படி இருக்கும் வலி. அப்போ நினைவு திரும்பினா எப்படி இருக்கும் வலி. நினைவு திரும்புது. நினைவு திரும்பின அடுத்த செகண்ட் பிரீத்திங் ஸ்டாப் ஆகுது. என்னது, மூச்சு வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ கடைசி நேரம் வந்துருச்சு. எனக்கும் தெரியும், டாக்டருக்கும் தெரியும். அவர் பதறாரு, அடிக்கிறாரு, நெஞ்சு கையை தட்டுறாரு, கன்னத்தில் அடிக்கிறாரு. பக்கத்தில் ஒன்று சொல்லுது, சார் இவர் பெரிய இந்த கிறிஸ்டின் பிரீச்சர் சார், அவருக்கு தெரியாத நினச்சிக்கிட்டு ஏதாவது நம்ம ஆஸ்பத்திரியில் நினச்சுன்னா எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு சார். என் காதில் விழுகுது. நான் வந்து இதையும் கேட்டுக்கிட்டேன், என்ன ஆண்டவரே அதை செய்யும் இதை செய்யும் காப்பாற்றும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நேரம் இல்லை. என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் சுவாமி. ஒரே மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறேன், பரிசுத்தமாக்கும். அடுத்த ஒரு வார்த்தை,
நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் பிடிச்சுக்கோ. அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் என் தலைமாட்டில் வானத்துக்கு பூமிக்கு ஒரு வெள்ளையான உருவம் டிரான்ஸ்பரண்டா நிக்குது. குனிந்தது. என் காதுல சொன்ன அந்த சத்தம் கடிச்சு, உன் டாக்டரை உன் கழுத்தை பிடிச்சி கொஞ்சம் தூக்க சொல்லு. இந்த பக்கத்தில் டாக்டர் நின்று இப்படி விரல வச்சு சொன்னேன். என்ன நினைச்சிங்கனாரு அப்படின்னே. கழுத்தை தூக்கணுமா? சிலருக்கு டியூப் லைட் பத்தாது அப்படின்னே. கழுத்தை பிடிச்சி தூக்குன, மூச்சு வந்துருச்சு. எனக்கு ராக்காலத்தில் ஆலோசனை சென்ற கர்த்தரை துதிப்பேன், கைகளை தட்டி. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் மயங்கல, டாக்டர் மயங்கின மாதிரி உட்காந்துட்டாரு. உங்க இயேசுநாதர்தான் அப்படின்ட்டாரு. ஆபரேஷனை கடை முடிச்சு உடனே நீ வெளியே அனுப்பிட்டாங்க. எப்பா வெளியே போனா போதும் அப்படின்னு. அவ்வளோ பெரிய தெய்வம் செத்த நாயிலும் கேவலமான ஒரு மனுஷனுக்கு உயிரை காப்பாத்துறதுக்காக இறங்கி குனிஞ்சு காதுல வந்து ஆலோசனை சொல்றாருங்க. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? திடமா இருங்கள். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை குறுகி போகவில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்றார். உபத்திரம் மகா கொடியது. அது கொஞ்சம் கொஞ்சமா நெஞ்ச அரிச்சிரும். நாம சும்மா இருந்தாலும் அந்த உபத்திரத்தை பெருசு பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் வரும் பாருங்க. நம்முடைய விசுவாசம் வேறு. எண்ணாகும் 11:12-15 வரை மோசே சொல்லுகிறான். இந்த 6 லட்சம் குழந்தைகளையும் 6 லட்சம் புருஷர்களையும் மற்றும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் எகிப்திலிருந்து கானானுக்கு பால் மறந்த குழந்தையை தகப்பன் தோளில் சுமந்து கொண்டு போவது போல சுமந்து கொண்டு போவதற்கு இவர்களை பெற்றேனா அல்லது இவர்களை கற்பந்தரித்தேனா? எனக்கு ஏன் இந்த உபத்திரவம்? என் உபத்திரவத்தை பாராதபடி என்னை கொன்று போடும், என் உபத்திரவத்தை பாராதபடி என்னை கொன்று போடும் என்று கூச்சல் போடுகிறேன். யோபு 30:16 யோபு சொல்லுகிறான், உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடிச்சு கொண்டதே. அப்போஸ்தலர் 14:22 அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று. மத்தேயு 13:21 மார்க் 4:17 சொல்லுகிறது, எதற்கு இந்த உபத்திரவம், எதற்கு இந்த பாடு, எதற்கு இந்த பிரச்சனை? தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் அவருக்காய் வாழுகிற சாட்சி நிமித்தம் பாடுகளும் உபத்திரமும் வருமா? கைகளை தட்டு. தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் அவருக்காய் சாட்சியாய் வாழுகிற சாட்சி நிமித்தம் பாடுகளும் உபத்திரம் உண்டு. எனவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 யோவான் திவ்யவாசனாகி யோவான் பத்மி தீவில் இருக்கும் பொழுது கூச்சல் போட்டான். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த நான், இயேசுக்கு அன்பான சீடன் என்று பெயர் எடுத்த நான், ஐயோ ஆண்டவருடைய அன்பில் நிறைந்திருந்த நாம் இப்பொழுது கண் காணாத இடத்திலே கட்டப்பட்டவனாய் கிடக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதையாய் இருக்கிறேன். கூச்சல் போடுகிறான். கண் காணாத இடத்தில் கட்டப்பட்டவனாய் இருக்கிறேன். கத்தி கத்தி செத்து போனானா? அடுத்த வசனத்தில் இருக்கும், ஆகிலும் நான் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கிரீடத்தை சூட்டி 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவுகிற ஒருத்தரை கண்டேன். கைகளை ஒருவரை கண்டேன். எந்த நேரம்? உபத்திரவம், அனாத, கைவிடப்பட்டு கண்ணீரோடு பத்ம தீவில் சிறையில் இருந்தபோது 7 பொன் குத்து விளக்குகளும் அதுக்கு மத்தியில் உலாவுகிற ஒருத்தரை கண்டேன். அதற்கு பின்புதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் பேச ஆரம்பித்தார். கைகளை தட்டி. ஒவ்வொரு பாடுகளுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் நம்ம மேலே போறோம்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய விஷயத்தை கொடுத்தார். பத்ம தீவில் வச்சு வருகிற காரியங்களை அவர் சொன்னார். 1 ராஜாக்கள் 19:4
எலியா சூறைச்செடியின் அடியில் பயந்து கொண்டு கிடந்த பொழுது தூதனை அனுப்பி, நீ போக வேண்டியது வெகு தூரம், உனக்கு இருக்கு இந்த பலத்தோடு போ, போதும் கர்த்தாவே என்று வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம், செத்தா போதும் நினைச்ச ஒருத்தனுக்கு சொன்னாரு, இருக்கிற பலத்தோடு போ. கையை தட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிற பலத்தோடு போ. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். போஜனம் சாப்பிட்டான். அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாட்கள் எலியா எங்க மட்டும் போனானா? தேவ பர்வதம் மட்டும் ஏறி போனான். கைகளை தட்டி. நமக்கு ஒரு பெரிய காரியம் உண்டு. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக உங்கள் மேல் அபிஷேகம் வைத்தாரோ, எதற்காக வார்த்தைகளை உங்கள் வாயில் போட்டாரோ, எதற்காக உங்களுக்கு வல்லமையும் வரங்களையும் கொடுத்தாரோ, அந்த நோக்கம் நிறைவேறும் வரை அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கைகளை தட்டி. நீ போக வேண்டியது வெகு தூரம், தேவ பர்வதம் மட்டும் அவர் தூதனை வைத்து காத்தார். போஜனத்தை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார். அதிக வருத்தத்தோடு அவர்கள் தண்டு வலித்து எந்த துறைமுகத்தில் போய் சேர்ந்தார்களாம்? நல்ல துறைமுகத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஏனெனில் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சங்கீதம் 94:19 சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்களை என் ஆத்துமாவை தேற்றுகிறது. சங்கீதம் 119:50 சொல்லுகிறது, சிறுமையில் உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல். சிறுமை, உபத்திரவத்தில், நஷ்டத்தில் உம்முடைய வேதம் தான் எனக்கு ஆறுதல். 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது, சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். 2 கொரிந்தியர் 7:5-6 சொல்லுகிறது, வெளியே போராட்டம், உள்ளே பயம், இப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறேன், ஐயோ எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆகிலும் சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் தீத்து வந்ததினாலே என் ஆத்துமத்துக்கு ஆறுதல் அளித்தார். தீத்துவை அனுப்பி ஆறுதல் படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை அனுப்பி, மதுரையிலே ஒரு எலும்பு துண்டு, டென்சிங் டேனியல் என்ற ஒரு எலும்பு துண்டு இருக்கிறது. இந்த எலும்பு துண்டு அவன் வாயின் மூலமாய் கொடுக்கிற வார்த்தைகளை அனுப்பி உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு, ஊழியங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க போகிறார். இன்றைக்கு கொடுப்பார். Today expecting your miracle right now, brother and sisters. Hallelujah. 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 தேவனுடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகவே இல்லை. மகிமையான கரம். எத்தனை சந்தோஷம். கர்த்தருடைய கரத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். இந்த பிளெஸிங் ப்ரேயர் டைமில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாதை நோய்கள் வந்துன்பங்கள் வாருச்சிய போதும், வாதை நோய்கள் வந்துன்பங்கள் வாருச்சிய போதும், பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவார். இயேசு திடப்படுத்திடுவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே.
காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சோற்ற மீது கண்கள் இருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. காடானாலும் மேடானாலும் கடந்தே சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஆவில் நிரம்பி வாதை நோய்கள் துன்பங்கள் வாருச்சிய போதும். வாதை நோய்கள் துன்பங்கள் வாருதிய போகும். பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவார். இயேசுதிடப்படுத்திடுவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே. நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. நம் வாழ்வில் நாயகனே. நம் வாழ்வில் நாயகனே. வான் வலது கையை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி உன் பிரயாணங்களை வாய்க்கப்படும்படி செய்வேன். நான் உனக்கு முன் சென்று தடைகளை உடைக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். வாழ்க்கையில் நம்மை அழைத்தவர் இன்னென்ன காரியத்துக்கு அவனை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அது நிறைவேறும் வரை யாரும் உங்களை பிடுங்க முடியாது. கைகளை தட்டி யாரும் உங்களை அசைக்க முடியாது. ஒன்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாரா, ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டியா, அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் தான் அதில் புள்ளி வைக்கிறதோ கமா போடுறதோ எல்லாம் அவர் தான். வேற யாராலும் உங்களை தொட முடியாது. ஒரு அவனன்றி அணுவும் அசையாது. ஆண்டவர் அதை செய்வார். உபத்திரவத்திலே ஜெயம் கொடுப்பார். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வைப்பாராம். யாக்கோபு 1:12 வாசித்து முடிக்கிறேன். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர்
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நமக்கு பிரச்சனை வரும்போது முறுமுறுப்பு ஆகாது, அவிசுவாசம் ஆகாது. அந்த பிரச்சனையில கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு ரிவார்டு வச்சிருக்கிறாரு, ஷீல்டு வச்சிருக்காரு, டிராஃபி வச்சிருக்கிறாரு, ஒரு கிரவுண்ட் வச்சிருக்கிறாரு, ஒரு சிங்காசனம் வச்சிருக்கிறார். அப்படிங்கிற நம்பிக்கையோடு எவன் வீறு நடை போட்டு கொண்டு போகிறானோ அவனுக்கு அவர் சொல்லுகிறார், தம்மிடத்தில் அன்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கிரீடங்களில் பலவிதமான கிரீடங்கள் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாடாத மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், ஓட்டத்தை முடிக்கிறவனுக்கு நீதியின் கிரீடம், ஊழியக்காரனுக்கு வாடாத மகிமையின் கிரீடம், சோதனையை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம். கைகளை தட்டுங்களேன். ஓட்டத்தை கர்த்தருக்குள் முடிக்கிறவனுக்கு என்னது? வாடாத மகிமையின் கிரீடம். நான் சொல்லுவேன், இது வெரைட்டி ஆஃப் பீப்பிளை தரம் பிரித்து கொடுக்கிறாரு. நான் எப்பவும் பேராசைக்காரன், 3 கிரீடத்தையும் வாங்கணும்னு நினைப்பேன். ஒரு அல்லேலூயா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடி கூட வச்சுக்குவேன். ஓட்டத்தை முடிக்கிறவனுக்கு நீதியின் கிரீடம். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட, எனக்காக மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி பிரசன்னமாகுதலை. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அந்த ஓட்டத்திலே உண்மையாய் ஓடுங்கள், உத்தமமாயிருங்கள், ஜீவனுள்ள தேவனுடைய கிரீடத்தை வாங்கும்படி நீங்கள் தயாராகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்திலே ஒரு மனுஷனையும் கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவன் தன் சுய இச்சையின் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூர்ணமடையும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது பிசாசினால் வருகிறது, இது தேவனால் வந்ததல்ல. ஒருவனு நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன் இச்சையின்படியே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். கிறிஸ்துவனுடையவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசையை எங்கே அறிஞ்சிருக்காங்களா? சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள். மல்கியா 3:16 சொல்லு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தரை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தின் ஞாபக புத்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, மெமோரியல் டயரி. அந்த ஞாபக புத்தகத்தில் உன்னுடைய பெயர் இருக்கும், உன்னுடைய ப்ரொஃபைல் இருக்கும், உன்னுடைய ஹிஸ்டரி எல்லாமே அங்கே இருக்கும், நீ பேசினதெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம வாழும் பொழுது கர்த்தருக்கு என்று பிரியமாய் வாழ்வோம். அவருடைய ஞாபக புத்தகத்திலே நம்முடைய ப்ரொஃபைல் ஹிஸ்டரி ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கும். சீரியல் நம்பரில் பேர் இருக்கா? எஸ், அவர் பேர் இருக்கு என்று பாஸ் வாங்கியிருக்காரு. சரி, ப்ரொஃபைல் வாசிப்பா, ஞாபக புத்தகம் திறக்கப்படும். அப்போ அந்த ஞாபக புஸ்தகத்திலே தான் உங்கள் ஹிஸ்டரியே இருக்கும். அங்கே ஹார்ட் டிஸ்க் என்னது? அந்த ஞாபக புஸ்தகம், அதில் எழுதியிருக்கோம், வாசிப்பாங்க. அதனால இந்த உலகத்திலே கர்த்தர் நம்ம அழைத்திருந்தால், அவருக்காக நாம் அழைக்கப்பட்டிருந்தால், அல்லது நாம் அவருக்காக அர்ப்பணித்திருந்தால், எல்லா விதத்திலும் ஒரு கணவனுக்காக நியமிக்கப்படுற மனைவியும் கணவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் சொல்வார்கள். வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் உங்களுக்கு என் மனைவியா இருப்பேன், உனக்கே கணவனா இருப்பேன், என்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நீ உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியும்னா, ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் நடக்கிற உடன்படிக்கையிலே இவ்வளவு கட்டுப்பாடுகள், உடன்பாடுகள், உடன்படிக்கைகள், கமிட்மெண்ட்ஸ், கவனன்ட் உடன்படிக்கை இருக்குமானால் கர்த்தருக்கும் நமக்குள்ள இணக்கத்திலே எவ்வளவு உடன்படிக்கை இருக்கணும். கைகளை தட்டுங்களேன். என்ன வந்தாலும், எது வந்தாலும், எப்பொழுது எக்காலத்திலும் ஆண்டவருக்காக நான் வாழப்போகிறேன். இந்த உலகம் என்னை இழுக்க முடியாது, உலகத்தின் இச்சை என்னை தொட முடியாது. ஆண்டவருக்காக வாழ்கிற வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
சோதனையிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். தப்பித்துக் கொள்ளுங்கள். உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கிழக்கிலும் மேற்கிலிருந்து ஜெயம் வராது, கர்த்தர் ஒருவரிடத்திலிருந்து ஜெயம் வருகிறது. மரணத்தை விழுங்கி வெற்றி சிறந்தவர் உங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை இனிமேல் கட்டளையிட போகிறார். வரும் நாட்களில் தோல்வி என்பது உங்களுக்கு இல்லவே இல்லை. எத்தனை சந்தோஷம்! மகிமையான கர்த்தர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளிலும் கையிடு செய்யும் அத்தனை வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவாராக. அப்படியே கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Thank you Jesus, wonderful Jesus. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே. பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்ப சாலே நெஞ்சம் நொந்து சோருங்க துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா. கஷ்ட நஷ்டம் உண்டானாலும் இயேசு அண்டை சேருவோம். மோசநாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணம் மாற்றுவார்.
பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. எல்லோரும் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆராதனை 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 அன்னவசாதினான் மகளே. கண்மணி போலே காத்துமே நின் மகா கிருபையால் நின்னை நான் ஸ்துதிச்சிடுவதோ. நின் மகா கிருபையால் நின்னை நான் ஸ்துதிச்சிடுவதோ. നിന്നുടെ സായലിൽ സൃഷ്ടിച്ചു പോലെ കാത്തിടുന്നു നിൻ മഹാ കൃപയ്ക്കാൽ നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നു. 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 ഹല്ലേലൂയ, ആവില നിറമ്പേ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. சாஷ்டாங்கம் செய்ய வரும் இயேசுவே. எல்லாரும் சாஷ்டாங்கம் செய்ய வரும், சாஷ்டாங்கம் செய்ய வரும், சாஷ்டாங்கம் செய்ய வரும் இயேசுவே.
எல்லாவற்றுக்கும் மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரே, சோதனைந்து தப்பு வைக்க வல்லவரே, உபத்திரவத்தில் ஜெயம் கொடுத்தவரே, இந்த வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து எப்பொழுது தோல்வியே இல்லாதபடி காத்து கொண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காக்க போகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் ஜெயம் வேண்டி நிற்கிறார்களோ அதற்கு உண்டாகட்டும். சத்துருவின் வல்லமையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கட்டி நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். அற்புதமான விடுதலையும் ஜெயத்தையும் சுகத்தையும் கட்டளையிடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய துதிக்கிறேன், செலுத்துகிறேன். இப்பொழுது பக்கத்திலும் தூரத்திலும் கேட்கிறேன் பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய வேலைக்காரனாகிய தீர்க்கதரிசியாக, உம்முடைய ஊழியக்காரனாகிய என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்தரணும். ஐஸ்வரத்தை பூசிக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.